பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் இன்று சூரத்துல் குரைஷ் பார்க்க இருக்கின்றோம். அத்தியாயம் குரைஷ். பல உலமாக்கள் சொல்லக்கூடிய தஃப்சீர் என்னவென்று சொன்னால், சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ் இரண்டும் ஒரே சூறாவாகத்தான் இறங்கியது. ஃபீல் என்ற அத்தியாயமும் குரைஷ் என்ற அத்தியாயமும், அதாவது ஃபீல் என்று சொன்னால் யானை என்பது பெயர், யானை படையுடைய சரித்திரம் அதில் இருக்கும். குரைஷ் என்று சொன்னால் மக்காவாசிகளுடைய பெயர். ரெண்டுமே ஒரே சூரா என்பதாக சொல்லப்படுகிறது. சில உலமாக்களுடைய கருத்து ரெண்டும் வெவ்வேறு சூறாக்கள். எப்படி வேணா இருக்கட்டும், இந்த சூரத்துல் குரைஷுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் தெளிவான ஒரு அர்த்தங்களையும் கொடுத்திருக்கிறான் பாருங்க. லீலாஃபி குரைஷ், இதற்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன என்று சொன்னால், குரைஷுடைய விருப்பத்திற்காக, அவங்களுடைய ஆசைக்காக, அவங்களுடைய எண்ணத்திற்காக, அவங்களுடைய தேவைக்காக என்பதாக அல்லாஹ் சொல்றான். இங்க குரைஷ் என்று சொன்னால் யார்? மக்காவில் வசித்த மக்கள், மக்காவில் வசிக்கின்றவர்கள் குரைஷ். சுருக்கமாக இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவுலாத இஸ்மாயில் என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு 2 மகன்கள். அந்த 2 பேர்ல ஒருத்தர் இஸ்மாயில் ஜபீஹுல்லா, ஹஜரத் ஹாஜிரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பிறந்தவர். இன்னொரு மகன் இஸ்ஹாக் அலைஹி ஸலாம், அவர்கள் சாரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பிறந்தவர்கள். இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் இஸ்மாயில் ஜபீஹுல்லா என்று சொல்லப்படுகின்ற முதல் மகனுடைய பரம்பரை. அவருடைய பிள்ளைகள்ல ஒருத்தர் தான். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கனானான்னு சொல்லுவாங்க. கனானாவை சேர்ந்தவர் தான். கனானாவுடைய பிள்ளைகள்ல குரைஷ், குரைஷுடைய கூட்டத்துல பனு ஹாஷிம், பனு ஹாஷிமுடைய கூட்டத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அந்த பரம்பரையில இதுதான், இவங்க தான் குரைஷ் சுருக்கமாக. எனவே முதல் வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லீலாஃபி குரைஷின், குரைஷுடைய விருப்பத்திற்காக, குரைஷுடைய விருப்பம் உண்டாக்கியதற்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக என்ன செஞ்சால்லாம் 2 விஷயத்தை செய்வான். ஒன்னு ரிஹத ஷிதாயி வஸ்ஸை. ரிஹ்லா என்று சொன்னால் பயணம், ஷிதா என்று சொன்னால் மாரி, மாரி என்று சொன்னால் குளிர்காலம், வஸ்ஸைஃப் என்று சொன்னால் கோடை காலம். 2 காலங்கள் அந்த காலத்திலும் இருந்தது, இந்த காலத்திலும் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த 2 காலங்களில் பயணம் செய்வார்கள் அவர்கள். அந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுத்தான். எப்படி லேசாக்கி கொடுத்தான்னா, ஷிதா என்று சொல்லப்படுகின்ற மாரி காலத்தில், அதாவது குளிர்காலத்தில், குளிர்காலத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை வணிகம் செய்ய அனுப்புவான். எங்கே என்று பார்த்தீர்கள் சொன்னால் யமனுக்கு அனுப்புவான். யமனுக்கு செல்வார்கள். யமன் கோடை நேரம், இவர்களுக்கு குளிர் காலத்துல அங்க போவாங்க. அது கோடையாக இருக்கும். இந்த குளிருக்கு ஏற்றவாறு அந்த கோடை நன்றாக இருக்கும். அங்க வணிகம் செய்துவிட்டு வருவார்கள். அதை அல்லாஹ் தஆலா குரைஷுக்காக லேசாக்கிறார். 1. 2வது ரிஹ்லத ஷிதாய் வஸ்ஸைஃப், சைஃபுடைய காலம், கோடை காலம். கோடை காலத்தில் அந்த குரைஷ் மக்கள் எங்கே செல்வார்கள் என்று சொன்னால் ஷாமிற்கு செல்வார்கள். முல்கே ஷாம் என்பது இவர்களுடைய கோடை காலத்துடைய நேரத்தில் அவர்களுக்கு குளிர்காலம், பருவமும் சரியாக இருக்கும். அதாவது நம்ம எப்படி ஊட்டிக்கு போறோமோ வெயில் காலத்துல, அதே மாதிரி ஷாம் வந்து ஊட்டியை போன்று இருக்கும் விளங்குவதற்காக. இன்னொரு விஷயம் இருக்கிறது, மக்காவாசிகளாக இருந்ததின் காரணமாக அந்த காலத்துல பெரும் பெரும் திருடர்கள் இருந்தார்கள், கொள்ளைக்காரர்கள் இருந்தார்கள். இவர்கள் மக்காவாசிகள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை அபகரிக்க மாட்டார்கள், அவர்களுடைய பொருளை திருட மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டார்கள், எந்த விதமான பிரச்சனையும் தரமாட்டார்கள், மதிப்பார்கள். காரணம்
காதிமே பைத்தே ஹரம், மக்காவுடைய அவர்கள் சேவகர்கள் என்ற காலத்துக்காக, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவிற்காக, இஸ்மாயில் தபீஹுல்லாவுடைய தியாகத்திற்காக மக்கா வாசிகளை அந்த காலத்து கொள்ளையர்கள் கூட மதித்தார்கள் என்பதாக தஃசீர்கள்ல தெளிவா நமக்கு கிடைக்கின்றன. எனவே அதற்கு பிறகு உள்ள வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், 2 காலங்களில் உங்களுக்கு வணிகம் செய்ய இலகுவாக நாங்கள் எல்லா சகல தேவைகளை நிறைவேற்றி வைத்தோம், தாங்களும் அதை வணிகம் செய்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தீர்கள். எனவே அப்படிப்பட்ட ரப்பிற்காக, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்காக, அப்படிப்பட்ட இறைவனுக்காக என்ன செய்யுங்க? فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُم مِّن جُوعٍ وَآمَنَهُم مِّنْ خَوْفٍ. فَلْيَعْبُدُوا அவர்கள்லாம் வணங்கட்டும், ரப்ப ஹாதல் பைத் இந்த காபத்துல்லாவுடைய வீட்டுடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை. அது மட்டுமல்ல, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ', அவர்கள் பசித்திருந்த நிலையில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அபயம் அளித்து உணவும் கொடுத்தான், பாதுகாத்தான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப், அவர்களுக்கு பயமே இல்லாமல் ஒரு அபயத்தை அல்லாஹ் தஆலா வழங்கினார். அதாவது மக்கா வாசிகள் என்று சொன்னால் திருடர்கள் மதிப்பார்கள், கொள்ளையர்கள் மதிப்பார்கள், அந்த காலத்து காட்டு அரபியர்கள் மதிப்பார்கள். ஏனென்றால் மக்காவுடைய இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய புனித காலடி பட்ட இடம். அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு முன்னால் இந்த பல நபிமார்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து. எனவே அல்லாஹு தஆலா சொல்றது என்னன்னா, நீங்க அப்படிப்பட்ட ரப்ப வணங்கிக்கீங்க என்பதாக சொல்றான். எனவே அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலிருந்து மதிப்பென்ன நமக்கு? அல்லாஹ் நம்மை முஸ்லீம் ஆக்கி இருக்கின்றான், நாம் கேட்காமலேயே முஃமின் ஆக்கி இருக்கின்றான். எனவே அந்த ரப்ப ஹாதல் பைத்துடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அவன்தான் இன்று வரை நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றான், இன்று வரை நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். வேற எவராலும் பாதுகாக்கவும் முடியாது, வேற எவராலும் உணவளிக்க முடியாது. எனவே நமக்கு உணவளிக்கக்கூடிய, அபயம் அளிக்கக்கூடிய ரப்பை நாம் வணங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.